கோயம்பேட்டில் பஸ் டெஸ்பாச் எடுக்கிறோம். ஆனால் அந்த பஸ் அப்படியே போனால் மறைமகனில் இருக்க அது ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏறுறோம். ஏறி அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டால் அதில் ஒரே ஒரு ப்ளூ லேம்பு தான் எரியும். அந்த ரன்னிங்லேயே வேறு வேறு கிளைமேட்டுகள் வேறு வேறு சூழ்நிலைகள் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். திருச்சி போகிறோம், அங்கே இறங்கி அந்த பொண்ணு அந்த அவன் வீட்டுக்கு போயிட, இவன் யார் ஊருக்கு போயிடும். எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லாத ஒரு சேஃபர் ஜோன். ஊருக்கு போகிற பயணத்துக்கு பயணமாச்சு, மேட்ருக்கு ஆச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆடைகள் கூட விலகி தூங்குவாங்க, லைட்டு போட மாட்டாங்க. பொதுவா முறையான விஷயம் இதுதான். உள்ள யாரும் வர மாட்டாங்க, ஏன்னா கேபின் லாக் பண்ணிட்டு உள்ள இருப்பாங்க டிரைவர்ஸ். ஏன்னா இந்த ரீசன்லாம் சொன்னல, ஆடை விலகி இருக்கும், அதெல்லாம் தப்பா போயிடும். உள்ள யாரும் போக கூடாது. லாட்ஜுக்கு போனா ரூமுக்கு வாடகை கொடுக்கணும், ஐடி கார்டு கேட்பான், கேமரா வச்சு இருக்கும். பேருந்து சீட்டுகள்ல காண்டம்ஸ் எடுப்பாங்க. நிறைய பார்த்துருக்கோம், வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு அதை பத்தி. நீங்க டிரைவர் அசால்ட்டா இட போட்டு பிரச்சனை பண்றீங்க. பேருந்துகள் அங்க இருக்கிற நிலை, வண்டியை கழுவுறவங்க நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. அந்த பஸ்ல பெரிய செலவே அந்த பஸ்ஸை கிளீன் பண்றது தான். ஏன்னா அவ்வளவு குப்பை பண்ணிட்டு போயிடுவாங்க. வாட்டர் பாட்டில், வாந்தி, பச்சை புள்ள பேண்டப்பி எடுத்து வெளில போடுறதுல, ஹக்கீஸ், பேம்பஸ் எல்லாத்தையும் வண்டியில வச்சிருக்காங்க. பெப்சி பாட்டில் சரக்கை ஊற்றி கலந்து குடிச்சிட்டு வருது. குடிக்கிறது நேரமே இல்லையா, குடியாங்க நின்று என்ன கெட்டு போச்சு. பெப்சி பாட்டில் ஊற்றி குடிக்கிறது, குடிச்சிட்டு பக்கத்தில் தேவையில்லாத அன்னெசரியான பிரச்சனை, அன்வான்ட் ரீசனபிள் லைஃப் பிரச்சனை, 10 அடிக்கு ஒரு இடத்துல யூரின் போக நிறுத்துது. விலை மாதர்களை இங்க இருந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. விலை மாதர் ப்ராஸ்டியூட் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றது. இந்த பேருந்துகள்லாம் அவ்வளவு ஒரு சொகுசு. ஏறணும்னா வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்குற பஸ் இருக்கு, சகல வசதிகளோட இருக்கு. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல சைடில் சென்டரில் பின் டாப் இருக்கு. உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸ் யாரும் பண்ண போறது இல்லை. ஸ்க்ரீன் நல்லா எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதை மடக்கி சீட்டுகள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை உள்ளுக்குள்ள ஒரு தனி குட்டி டென்னனுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். உட்காந்துருக்கிறதும் குட்டியோட டென்னனும் குட்டி டென்னன் மாதிரி இருக்கும். வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகணும், மதுரையில் ஏறுறீங்க, சென்னைக்கு ஒரு இன்டர்வியூ வரணும்னா காலையில வந்து அப்படியே ஒரு ஃபிளைட்ல வந்து லுக்கில், ஏன்னா ஃபிளைட் டிக்கெட்டு 6000 7000, இது ஒரு 2000 ரூபா டிக்கெட்டு தான். ஓகேயா, நீங்க வந்து ஒரு ஃபிளைட்ல வந்த மாதிரி வந்து இறங்கி அப்படியே மூஞ்ச வாஷ் பண்ணிட்டு ஷர்ட்டை மட்டும் மாற்றி டக் பண்ணிட்டு அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ற அளவுக்கான ஜோன் அதுல இருக்கு. அவங்க கண்டுபிடிச்சது அதுக்காக. செல்போன் கண்டுபிடிச்சது அதிநவீன தொழில்நுட்பம். நீ அதுல விட்டு படம் தான் பார்ப்பேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஓய்வு ரூம்ஸோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன, 1 ஹவருக்கு ரூம். நீ வர்றீங்க ஒரு இன்டர்வியூக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போகணும். அப்போ ஒன்னிட்ட போய் 2000 ரூபா வாடகை வாங்குறதுல ஒரு 400 ரூபா வாங்கிட்டா முடிஞ்சு போகுதுல்ல. அவன் வந்து கான்செப்ட் அதை ஃபைப்ரிகேட் பண்ணலாம். ஒரு நாள் வாடகை 2000 ரூபாய் 10 பிரிச்சு பார்த்தான், 10 ஹவரா பிரிச்சு பார்ப்போம். ஆனா இவங்க பக்காவா பிரிச்சுட்டாங்க. ரீசெண்டா இப்ப நான் கடைசியா பேருந்துல போனதுன்னா கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். அந்த பஸ்ல டாய்லெட் இருக்கா, டிக்கு ஒண்ணா போட்டு டாய்லெட் இருக்கு, தண்ணி கரெக்டா ஆக்சஸ் இருக்குமா, தண்ணி ஆக்சஸ் இருக்கும், எல்லாம் கேட்டு இத்தனை மணி தான் டைம் ப்ரிடிக்ஷன். அது வரைக்கும் ஓகே பண்ணி கடைசியா ஃபிளைட் டிக்கெட் போற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பஸ் அப்பதான் இருந்துச்சு, போட்டு மாதிரி இருந்துச்சு. ஃபிளைட் ஓட்டுற பைலட்டை மதிக்கிற, கப்பல் ஓட்டுற கேப்டனை மதிக்கிற, ட்ரெயின் ஓட்டுற லோக்கோ பைலட்டை மதிக்கிற, எல்லாருக்கும் பொண்ணு கொடுக்க. மாப்பிள்ள ஃபிளைட்ல ஓட்டுறாரு, பொண்ணு கொடுப்போம்ல அப்படின்ற. கப்பல்ல ஓட்டுறாரு, மர்மம் 6 மாதம் தண்ணிக்குள்ளதான் இருப்பான். ஆனா உங்க பக்கத்துல ஓட்டுற பஸ் டிரைவருக்கும் லாரி டிரைவருக்கும் பொண்ணு கேட்டா டிரைவர்னா உனக்கு என்ன தெரியுது, அசிங்கமா தெரியுதா? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு மாடி விட்டு மாடி தவறீங்க, அதே ஓகே தானே. லாரி டிரைவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, எங்க எடுத்து பண்ணாங்க, எங்க பாத்தீங்க? சென்ட்ரல் டிரைவரா சொல்றாங்க. சென்ட்ரல் டிரைவர் எப்படி சொல்லுவாங்க? சரி, அது மாதிரி லைட் அடிச்சு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த லைட் அடிச்ச பொம்பளைய கேட்க மாட்டீங்க, போனவனை கேட்டு இல்லையா நீங்க? இப்ப லைட் அடிச்ச பொம்பளை கேள, யார் அவன்? அவர் டாக்டரா இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் தப்பா கூட சர்ஜரி பண்ணிடலாம். ஓகே, மறுபடியும் ஒரு சீப் டாக்டர் வர சொல்லி மறுபடியும் அனஸ்தீசியா டாக்டர் வச்சு மைக்ரோ டாக்டர் வச்சு மறுபடியும் ஆபரேஷன் பண்ணி உங்களை காப்பாத்திடலாம். நான் ஒரு வக்கீல், கேஸ் தப்பா நடத்திடுறேன், தண்டனை ஆயிடுது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. ஆனா ஹைகோர்ட்டு போய் உங்களை காப்பாத்திடலாம், சுப்ரீம் கோர்ட்டு போய் காப்பாத்திடலாம், உடனடியே உங்க உயிர் போயிடாது. ஆனா ஒரு டிரைவர் தப்பு பண்ணிட்டா செஞ்ச தப்பு செஞ்சதுதான். வண்டியை நான் மோதி உங்க மேல ஏத்திட்டேன்னா ஏத்துனதுதான். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இடையில பாத்தீங்கன்னா ஓயா ரூம் தெரியும்ல, ஓயா ரூம், அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இனிமேல் வந்து ஜோடியா வர்றவங்களுக்கு ரூம் கிடையாது, யாரு கொடுப்பாங்களாமா அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டோன்னு நம்ம இளமையை கொண்டாட துடிக்கக்கூடிய இலசுகள்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா அப்படி வேற ஒரு சிஸ்டத்துக்கு மாறுறாங்க. அது என்னன்னு பார்த்தா அந்த தனியார் பிரைவேட் ஸ்லீப்பர் பஸ் ரன்னிங்லயே. ஆமா, ஸ்லீப்பர் பஸ் இருக்குல்ல, வால்வோ பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சார், சொகுசு பஸ். ஆமா, அது சமீப காலத்துல அதுல போற இலசுகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது. ஆனா நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய வருது சார். நிறைய பேர் பேட்டி எல்லாம் பார்த்திருந்தேன், பஸ்ஸுக்குள்ளேயே எல்லாமே ஃபர்ஸ்ட் நைட்டே பஸ்ஸுக்குள்ளேயே முடிச்சிருந்தானுங்க அப்படின்னு. அது உங்களோட அனுபவம், நீங்க அதை கேள்விப்பட்ட உங்களோட அனுபவம்? எனக்கு அனுபவம் இல்லை, நான் பஸ்ல போறதே இல்லை முதல் விஷயம். ஆனா எனக்கு தெரியும். ஆனா அந்த விஷயம் ஏன்னா பேசிக்கா நானே டிரைவர் தான். ஓகே.
ஏன்னா எனக்கு தெரியும் இந்த விஷயம் இது நடக்கும் இதுல அப்படின்றது எனக்கு நல்லா நன்கு அறிவேன். எப்படின்னா இப்போ ஒரு ஒரு உதாரணம் வச்சுக்குவோம். கோயம்பேட்டில் பஸ் டெஸ்பாச் எடுக்கிறோம், ஓகே, டிபார்ச்சரா. அங்கே இருந்து அந்த பஸ்ஸு சிட்டிக்குள்ளே முதல்ல போகுதுன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. ஆனால் அந்த பஸ் அப்படியே போனால் மறைமுகம்ல இருக்க அது ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏறுறான். ஆக்சுவலாக அவன் அங்கக்குள்ள கம்பெனியில் அந்த ஏரியாவில் உள்ள கல்லூரியில் இதுலேயே படிக்கிறான். அவன் ஏறுறான். ஏறி அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டால் அதில் ஒரே ஒரு ப்ளூ லேம்பு தான் எரியும் அந்த வண்டியில். வேறு எதுவும் நைட்டில் லேம்ப் எரியாது. ஏன்னா தூங்குவாங்க, காலையில் ஒர்க் பண்ணணும். நீங்கள் நைட்டில் போய் லைட்டு போட்டால் சத்தம் வேறு போடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, நல்லா ஆடைகள் கூட விலகி தூங்குவாங்க, லைட்டு போட மாட்டாங்க. இது பொதுவா முறையான விஷயம். இதுதான். உள்ள யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா கேபின் லாக் பண்ணிட்டு உள்ள இருப்பாங்க டிரைவர்ஸ். ஏன்னா இந்த ரீசன்லாம் சொன்னல, ஆடை விலகி இருக்கும், அதெல்லாம் தப்பா போயிடும், உள்ள யாரும் போகக்கூடாது. இது ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். சம்பந்தம்லாம் உள்ள போகக்கூடாது. ஏன்னா இவங்க உள்ள போய் வீடியோ கடை எடுத்த தேவையில்லாத பிரச்சனை இல்லை. எங்க சாப்பாட்டு கிடையாது, அங்கே முன்கூட்டியே லைட்டு போட்டு வாட்டர் பாட்டில் உள்ள இருந்து தட்டுவாங்க. தட்டி இறங்குங்க, இந்த மாதிரி டாய்லெட் போறவங்க போங்க அப்படிம்பாங்க. இது என்னன்னா ரன்னிங்லேயே வேறு வேறு கிளைமேட்டுகள், வேறு வேறு சூழ்நிலைகள் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லை ரன்னிங்கிறது. இது காரணம் வந்து ஓய்வு ரூம் இல்லாதுன்னு இல்லை. அங்கே போய் இப்போ அந்த பஸ் எங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் ஒரு ஊர் சொல்லுங்க, திருச்சி வச்சுக்கலாமா? திருச்சி போதும் அங்கே இறங்கி அந்த பொண்ணு அந்த அவன் வீட்டுக்கு போயிட, இவன் யார் ஊருக்கு போயிடுவான். எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லாத ஒரு சேஃபர் ஜோன். லாட்ஜுக்கு போனா ரூமுக்கு வாடகை கொடுக்கணும், ஐடி கார்டு கேட்பான். வேற என்ன பிரச்சனை இருக்கு? போலீஸ் எல்லாம் ஒண்ணு ரைடு எல்லாம். ஆமா சரி, இப்படி வச்சு உங்க பாணிலே வந்துடுறேன். பாதுகாப்பு தன்மை இருக்காது, கேமரா வச்சு நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல சொந்தக்காரங்க, அது ஒரு கமிட்மெண்ட். உங்களோட வேலையை கெடுத்து நீங்க அங்க இருக்கணும். முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு பகல் அங்க ரூம் எடுக்கணும்னா 2 பேரும் வேலையை விட்டுட்டு அங்க இருக்கணும். ஆனா இது அப்படி இல்ல, ஊருக்கு போற பயணத்துக்கு பயணமாச்சு, மேட்ருக்கு ஆச்சு. ஒரே கல்ல 2 வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டா? ஏன்னா கரெக்ட். இதனால இந்த தேரிக்கை கண்டுபிடிக்கல. ரூம் போட்டா அவங்க வேலை கெட்டு போயிடும். ஒரு நாள் ஆஃப் எடுக்கணும், வீக் ஆஃப் எடுக்கணும். நைட் டியூட்டி, நைட்டு ஃபுல்லா நீங்க ரூம்ல டியூட்டி பாத்தீங்கன்னா பகல் ஆபீஸ் டியூட்டி பார்க்க முடியாது. அப்ப வீக் ஆஃப், ஒரு நாள் லீவு தண்டமாயிடும். சோ அதனால இவங்க என்ன செஞ்சிடுறது, ரன்னிங் இப்ப ஊருக்கு தானே போறோம், அரிசியா பருப்பா இல்ல குறையறதுக்கு அப்படியே போயிடுவோன்ட்டு போயிடுறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த பேருந்து சீட்டுகள்ல காண்டம்ஸ் எடுப்பாங்க. நிறைய பார்த்துருக்கோம், வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு அதை பத்தி. இந்த அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய. அந்த கிளீன் பண்றவங்களோட நிலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தலையான, அது பேர் கூல் லிப் கிடந்துச்சுன்னு ஒரு அம்மா ரவுண்டு கட்டிச்சு வந்து டிரைவர்கிட்ட வந்து. அது ரொம்ப தப்பானதுங்க. லைட்டை போட்டா வண்டி ஓட்ட முடியாது. ஓகே, அவர்கிட்ட வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணுது. ஆனா கூல் லிப் தானே கிடந்து, தூக்கி போட்டு பயணிக்கலாம். கான்ட்ரவர்சியலா வர்றது. ஒரு அம்மா பஸ்ல வீடியோ எடுத்துல, எந்திரிக்கடா எந்திரிங்க, அக்கா என்னக்கா எந்திரிக்க சொன்னா எந்திரி அப்படின்னு சொல்லி சீன் போட்டு சொல்லி ஒரு லேடி ஒன்று, அதுக்குள்ள வீடியோ தான் வைரல் ஆச்சு. எல்லா வீடியோவும் வைரல் ஆக்கிடுறாங்க. ஆனா அது உண்மைத்தன்மை என்ன, ஸ்கூல் பசங்க 3 பேர் உட்காந்துருக்க, படிக்கட்டுல நின்று சாவ சொல்றியா, தம்பி எந்திரிப்பா, அம்மாவால முடியல, கால் முடியல, வலிக்குதுப்பா அப்படின்னு எந்துக்க போறான். சின்ன பையன் தானே அவன், உன் புள்ள மாதிரி தானே. அதை எப்படி ட்ரீட் பண்றாங்க பாருங்க. ஏதாவது கிருத்துருவம் பண்றது. அந்த டிரைவர்கிட்ட போய் தலையணை கிட கூலி கிடக்குனேன். ஆனா ஆக்சுவலா பார்த்தா அந்த இடத்துல டிரைவர் கூலி போடுறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா பஸ்ஸை கொண்டு விட்டா அந்த பஸ்ல கீழே ஒரு விக்கெட் டோர் இருக்கும், அந்த டோரை திறந்தா அதுலதான் அழகா படுப்பாங்க. இல்ல அங்க மரத்துல இல்லப்பா, அதோட சூழ்நிலையே வேற. நீங்க டிரைவர் அசால்ட்டா எடை போட்டு பிரச்சனை பண்றீங்க. அந்த பேருந்துகள் அங்க இருக்கிற நிலை, வண்டியை கழுவுறவங்க நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. அந்த பஸ்ல பெரிய செலவே அந்த பஸ்ஸை கிளீன் பண்றதுதான். ஏன்னா அவ்வளவு குப்பை பண்ணிட்டு போயிடுவாங்க. வாட்டர் பாட்டிலு, பாந்தி, பச்சை புள்ள பேண்டப்பி எடுத்து வெளில போடுறது இல்ல, ஹக்கீஸ், பேம்பஸ் எல்லாத்தையும் வண்டியில வச்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளவு மோசமான மனநிலையா? என்னதான் அவங்க கிளீன் பண்ணாலும் இப்படி பண்றதா? குழந்தையோட எதிர்க்கல தம்பி, காக்கா போறாங்க, அதெல்லாம் கைட்டி கேரி பேக்ல போட்டு வெளியே தூக்கி போட்டு போவீங்களேன். வண்டி இப்போ அதெல்லாம் எடுக்கிறது. காலையில அந்த பஸ் எல்லாரும் இறங்கின பிறகு கதவை திறந்தா உள்ளே இருந்து அட்டிக்கும் பாருங்க ஒரு வாடை, அப்படியே மயக்கம் வந்துடும் அந்த ஸ்மெல்லு. ஏன்னா அதுல விக்கெட் டோர் திறக்க முடியாது. முதல் விஷயம் தெரிஞ்சுங்க, இப்ப எக்ஸிட் டோர் திறக்க முடியாது. அதுல ஒன்னே ஒண்ணு அங்க பின்னாடி ஒரு டோர் இருக்கும், இந்த பக்கம் பெரண்டா திறக்கிறதுக்கானது. பஸ் எல்லாம் அப்படியே கோடி தம்பி, அதெல்லாம் அப்படியே போட்டு மாதிரி இருக்கும், ஃபுல்லா ஏர் சஸ்பென்ஷன்ல. நீங்க அப்படி இப்படியே மெத்தக்கம் 100-120 போடலாம், அப்படியே போய் உங்களை டிராவல் பண்ணி விடுறாங்க. இது ஒரு அட்டூழியம் இந்த பேருந்து நடக்கிறது. இது நம்ம மறுக்கையில, இது உண்மை கூட. இதுதான். வேற என்ன செய்வாங்க பஸ்ல? பெப்சி பாட்டில சரக்கை ஊத்தி கலந்து குடிச்சிட்டு வருது. குடிக்கிறது நேரமே இல்லையா? குடியாங்க நின்று என்ன கெட்டு போச்சு, பெப்சி பாட்டில ஊத்தி குடிக்கிறது. குடிச்சிட்டு பக்கத்துல தேவையில்லாத அன்னெசரியான பிரச்சனை, அன்வான்ட் ரீசனபிள் பிரச்சனை. 10 அடிக்கு ஒரு இடத்துல யூரின் போக நிறுத்துறது. பயணிக்கிறதா எப்படி, யூரின் போகிறதா வேண்டாம்னு சொல்லலை. ஆனா அந்த பேருந்துடைய நிலைமையை புரிஞ்சுக்கிடுங்க. காலையில கொண்டு விட்டாலும் டயத்துக்கு
அந்த நிலையில அந்த வண்டி இருக்கும். அந்த டிரைவர்லாம் டியூட்டி ஏறி 15 நாள் 10 நாள் இப்படி வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்கள எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்றது. இதுல இந்த காதல் ஜல்ஜாக்கள் வேலை. இது போக இன்னொரு ரகசியத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன். விலை மாதர்களை இங்க இருந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. அப்படியா? ஆமா, விலை மாதர் ப்ராஸ்டியூட் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்னும் வர்றது, கம்பேக்கும் வர்றது. அவங்களும் இருக்கிறாங்க. அதுல தம்பி உள்ள ஏறிட்டா நீங்க பேக் உள்ள சரக்கு பாட்டில் வச்சிருந்தாலோ செக் பண்ணியா உள்ள ஏத்த முடியும். கஸ்டமர் வர மாட்டாங்க, அப்படியே ஏத்துறான். சரக்கு பாட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க. சாப்பாடுல இருந்து எல்லாம் இருக்கு, A to Z இருக்கு. ரன்னிங்லேயே சாப்பாடு ஆர்டர் ஸ்விக்கி சுமோட்டோ இருக்குல்ல, ரன்னிங்லேயே போட்டுடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நின்று ஒரு பாயிண்ட்ல வந்து அதாவது மேப் படி வந்துடுறாங்கல்ல, கரண்ட் லொகேஷன் வந்து லைவ் லொகேஷன் வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்ப எல்லாமே உள்ளே இருக்கு. இப்ப நீங்க பஸ்ல டாய்லெட்லாம் வச்சு தெரியல, டாய்லெட்லாம் இருக்கு. நீங்க எங்கேயும் போட்டதில்லை, நேரா போயிட்டு அங்க இறங்கிட்டு ஒரு 2 சினிமா பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரலாம். அதுக்கான சோர்ஸ் இதுல உருவாயிட்டு இது வந்து அடுத்த கட்ட ஆரிய வளர்ச்சிக்கு போயிட்டாங்கிறது என்னோட கருத்து. ஆக்சுவலா ரூம் எல்லாம் அப்படி இல்லை, ஆக்சஸ் தான் ரூம் எல்லாம் இருக்கு. யாரும் அப்படிலாம் டைட் பண்ணிடலாம். பல லாட்ஜ் கோயம்பேட்ல மூடுற கண்டிஷன் நடக்குதுமே. ஏன்னா ஃபுல்லா வந்து கோயம்பேட்ல பஸ் ஸ்டாண்டே இல்லை. அப்புறம் எங்க இருக்க லாட்ஜ்ல யார் வந்து ரூம் போடுவாங்க? முன்னாடிலாம் வந்து இறங்குவாங்க, குளிக்க ரூம் போடுவாங்க, என்ன வேலையை பார்த்துட்டு வந்து மறுபடியும் குளிச்சுட்டு பஸ் ஏறி ஊருக்கு போனாங்க. இப்போ அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒவ்வொன்றுக்கு ஜிலோன்னு ஆயிடுச்சு இல்ல, ரூம் போடுற டவுன் பஸ் மட்டும் தான். டவுன் பஸ்காரங்க அப்படி ரூம் போடுவாங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இதுவும் நடக்க ஆரம்பிச்சிட்டு ப்ராஸ்டியூட் பிரச்சனையும் இதுல இருக்கு. அப்ப இந்த இதோட டிக்கெட் ரேட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 3000 ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா, நார்மல் பஸ்ல போனா 700 800 வருது இல்லையா? இவ்வளவு சொகுசு வசதிகள் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு ரேட்டு போடுறாங்களா? இவ்வளவு ஒரு தனிமையில இருக்கக்கூடிய ஒரு ஜோடிகள் ஓகே பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் அவங்க டிக்கெட் கொடுத்து போறாங்களா? ஒரு நிமிஷம், பஸ்ஸோட காஸ்ட் உங்களுக்கு ஜேர்னி பண்ண இப்ப இனோவா கார் எவ்வளவு விக்குது? 35 லட்சம் விக்குதா? 10 லட்சம் 7 லட்சத்துலயும் கார் இருக்கு. புது வண்டியே இருக்கு. இதோட கம்ஃபர்ட் என்ன? இதோட கம்ஃபர்ட் சொன்ன ஆடி பென்ஸ் கார் இருக்குல்ல, அதோட கம்ஃபர்ட் சொன்ன கம்பேரிட்டிவ் இனோவா நம்ம அதோட கம்ஃபர்ட் ஜோன் வேற. இந்த பேருந்துகள்லாம் அவ்வளவு ஒரு சொகுசு. ஏறணும்னா வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்குற பஸ் இருக்கு, சகல வசதிகளோட இருக்கு. உங்களுக்கு ஸ்கிரீன் சைட்ல சென்டர்ல பின் டாப் இருக்கு. பின் டாப்னா அந்த சரன்னு பிச்சா வரும்ல, அந்த பின் டாப். உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸ் யாரும் பண்ண போறது இல்ல. ஸ்கிரீன் நல்லா எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதை மடக்கி சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை உள்ளுக்குள்ள ஒரு தனி குட்டி டென்னுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு உட்காந்துருக்கிறதும் குட்டியோட டென்னும் குட்டி டென்னு மாதிரி இருக்கும். உங்களை அதோட்டு உங்களை யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை இல்லையா? ஒரு விஷயம். அடுத்தது இதோட பயணத்தோட நேரம். இந்த பேருந்துகள் எல்லாமே நல்ல அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. வால்வோ என்ஜின் எல்லாம் பின்னாடி தான் என்ஜின் கிடக்கும். சவுண்டு கூட கேட்காது. முன்னாடி என்ஜின்ல ஃப்ரண்ட் என்ஜின்ல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும், உருங்கும். இது அப்படி இல்லை, பெல்ட் தான் ஃபுல்லாவே பின்னாடி கிடக்கு. டைமிங் செயினே இல்லை, பெல்ட் போட்டு உசுன்னு போகுது இல்ல. ரெண்டாவது ஏசி கம்ஃபோர்ட், உங்களுக்கு சில்னஸ், சார்ஜரு, பிளக் பாயிண்ட். தம்பி அது ஒரு பெட்ரூம் மாதிரியே இருக்கும் தம்பி பஸ். அதுதான் பிரச்சனை. கம்ஃபர்ட்டா இருக்கும். டவல்லாம் டெய்லி வாஷிங் டவல். அன்னைக்கு டவல் அன்னைக்கே வந்துடாது. யாரும் அறிவாளி கேட்க போறான், ஈரமா இருக்காதரா காலைல தூச்சான்னு. ரொட்டேஷன்ல இருக்கும். அது பெரிய லாண்ட்ரி. அதுல இருந்து டெய்லி வாஷிங், பஸ்ஸை கிளீன் பண்றது, வேக்யூம் போட்டு எடுக்கிறது. கம்ஃபர்ட் ஜோனு. டிரைவர்லாம் எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ் கொண்ட பொண்ணு வண்டியில கொடுத்துட மாட்டாங்க ஈஸியால. ஏன்னா வண்டி அப்படியே கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும். 1-2 டிரைவர் கண்ணா பண்ண டிரைவர்லாம் ஏற முடியாது. அதுல 100% பர்ஃபெக்ட் டிரைவரா தான் ஏற்றுவாங்க. பஸ்ஸோட விலை அதிகம்ல. ஸோ இதை நீங்க பார்க்கணும். அடுத்தது உங்களுக்கு தேவையான சகல வசதிகளும் அதுல இருக்கு. டாய்லெட் இருக்கு, ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம், ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ரூம்ங்கிறது ஒரு அந்த ஒரு கேபிங். ட்ரெயின்ல கூஃபேல போயிருக்கலாம் நீங்க, ஒரு மினி பெட்ரூம் இருக்கும். கூஃபேயோட படத்துல தான் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப விலை அதிகம், ஃபிளைட் அளவுக்கு வரும் அந்த டிக்கெட்டு. ஆனா ஃபிளைட்ல 1 ஹவர்ல போய் நீங்க டெல்லியில இறங்கலாம், பாம்பேல இறங்கலாம். இங்க ட்ரெயின் அப்படி போவாது இல்ல. கூஃபே வந்து இதே தான் இருக்கும். ஐ திங்க் சரத்குமார் படம் நடிச்ச படம் ஒன்றுல காமிச்சிருந்தாங்க இந்த கூஃபேவை. பிரமோல கூட வெட்டி வைங்க கூஃபே. யாருக்கு பேருக்கு அது இமேஜினே பண்ண முடியாது. ஒரு சின்ன ரூமு, டோர் இருக்கும், லாக் பண்ணிக்கலாம், டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், 2 பேர் படுத்துக்கிற அறை மாதிரி இருக்கும். கோட் படத்துல கூட ஓப்பனிங் சீன்ல வரும். ஆமா, கூஃபே நல்லா சார்ஜர் எல்லாமே இருக்கும். அது நல்லா இருக்கும் கூஃபே. நீங்க தேவைப்பட்டா மழை தண்ணீர் ரசிக்கலாம், மூடிக்கலாம், திறந்துக்கலாம். கிளாஸ் இருக்கும், ஓப்பன் டெரஸ் கிளாஸ் இருக்கும், விண்டோ லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஃபா இருக்கும் கூஃபே. கூஃபே மாதிரி வச்சிங்களேன். அதோட பரிணாமம் தான் அந்த பேருந்து கொடுத்தது. முதல்ல பார்த்தா சிங்கிள் சீட் இருந்தது, படுத்துக்கலாம். ஆனா வந்து அதுல ஸ்கிரீன் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இல்ல. ஆரம்பத்துல வந்து அந்த பஸ் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பஸ் நான் வந்து 2003 தான் முதல்ல எங்க ஊர்ல பார்த்தேன்.
ம். யூனிவர்சல்னு ஒரு பஸ் இன்னைக்கு ஃபீல்டே இல்லை, அவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. ஓகே. அவங்க தான் பஸ் பார்த்தா பூரா பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும், எல்லாம் ஹரியானா நாகாலாந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் டிஎன்ல வந்து படுக்கை வசதிக்கு உள்ள வண்டி பெர்மிட் கொடுக்கல. இப்போ இடையில ஒரு பெரிய இஷ்யூ போச்சு, வேற ஸ்டேட் உள்ள வண்டியெல்லாம் நீ பர்மிட் மாற்ற, இல்லைன்னா வண்டியை தூக்கடான்னு சொல்லி ஒரு பிரச்சனை போச்சு. ஓகேயா, அப்பதான் பார்த்தா அப்பதான் அந்த காலுக்கு ஃபுட் ரெஸ்ட்லாம் இருந்தது. அதில் அந்த பஸ்ஸுக்குள்ள பார்த்தா இப்போ ஃபேன்லாம் இருந்தது, சின்ன சின்ன ஃபேன்லாம் இருந்தது. அப்போ ஏசி கிடையாது அந்த வண்டி. ஆனால் வண்டி இப்போ எங்கள் அக்காவை சென்னையில் திரும்ப கொடுத்துரும். அப்போ நான் பார்த்தேன் அந்த பஸ்ஸை, அதுவே ரொம்ப வியப்பாக இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த பஸ்ஸில் பார்க்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை பரிணாமம் அடைஞ்சு பர்த் வந்துச்சு. பர்த் வந்து கீழே சிங்கிள், மேலே டபுள், இந்த பக்கம் டபுள், ஃபுல் பர்த் பஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதுவே கிடையாது, இதுவே சீட்டே கிடையாது. இந்த பக்கம் சிங்கிள் சீட் இருக்கும், இந்த பக்கம் டபுள் டபுள் பர்த் மேலே இருக்கும். அப்படி பேருந்துலாம் வந்துருச்சு. கடைசியா சென்டர் பர்த் வந்துருச்சு இந்த வாட்டத்துல, ஃபுல் சீட்டு. அது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், முழு ஆள் படுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, தலைவணி உண்டு, எல்லாம் உண்டு இந்த வண்டி. அதாவது ஃபிளைட் அளவுக்கு இருக்கு அந்த பஸ் எல்லாம், நான் பார்த்துருக்கேங்க. அது ஒய்பிஎம்லாம் அவங்க போயிருக்கீங்களா, எல்லோவா இருக்கும் வண்டி உள்ள. நிறைய பேருந்துகள் சொல்றேன், எல்லாமே ஹைடெக் ஆயிடுச்சு. அவங்க என்ன தனியா ஒரு பஸ் ஸ்டாண்டே கொடுக்குறாங்க உங்களுக்கு கிளாம்பாக்கத்துல. அப்ப எவ்வளவு பெரிய லாபி அது. அப்ப டிக்கெட் வாங்க தான் முடியும், வேற என்ன பண்றது. இப்ப கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல, அதுலயும் நீங்க 700 ரூபாய்க்கு நீங்க போய் திருச்சி இறங்கலாம், 600 ரூபாய்க்கும் பஸ் இருக்கு, 360 ரூபாய்க்கும் பஸ் இருக்கு. ஓகே, ஆனா அது இவ்வளவு கம்ஃபர்ட் ஜோனும் கொடுக்காது. நீங்க நம்ம வசதி வாய்ப்பு இல்ல, பயணம் தான் பண்ண போறோம்னா நீங்க அதுல போறீங்க. இவங்க போறது லக்ஸரி தானே, போறதே பயணத்துக்கு இல்ல. ஓகேவா, இவங்க போற நோக்கம் வேற இல்ல, அது ஒரு விஷயம். அடுத்தது பஸ்ஸோட விலை, பெர்மிட் ரேட்டு, காஸ்ட், மெயின்டெனன்ஸ் அதிகம். சும்மா வழியில போய் டயர் அடிச்சுலாம் நிக்காது, நல்ல வண்டியை வச்சிருப்பாங்க, அதனால அந்த ரேட் போடுறாங்க. சொன்ன டைம் கரெக்டா போய் சேர்ந்துரும், ரொம்ப முக்கியம். சார் இன்னொன்னு என்னன்னா அப்படின்னா, இந்த தப்புக்கு நாம தானே சார் துணை போறோம். நீங்க இப்ப அந்த ஸ்லீப்பர் செல்லே வந்து சிங்கிள் பர்த்னு ஒண்ணு இருக்குது, சிங்கிள் பர்த்ல ஒரு ஆள் தான் அதுல உட்காந்துட்டு போக முடியும் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நீங்க டபுள் பெர்த் போட்டு பெட்ஷீட்டு தலைகாணி எல்லாம் போட்டு ரூமையும் க்ளோஸ் பண்றது மாதிரி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு இருக்கும்போது அங்க தன்னை மீறி அவங்க தப்பு பண்றதுக்கு ஒரு தூண்டுகோல் நாமளா இருக்காங்க சார். தப்பு சரிங்கிறதுல நான் பேசவே வரல. இல்ல நான் சொல்றேன், ஜெனரலா சொல்றேன், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல. அதுக்கு இப்ப அந்த ஸ்லீப்பர் பஸ், வால்வோ பஸ்ல உள்ள அந்த டிரைவர் கண்டக்டரே சொல்றாங்க, காலையில எந்திரிச்சா கருமா என்ன ட்ரெஸ் இல்லாம படுத்து கிடக்குறானுங்க, ஒரு 4 மணிக்கு போய் பாக்குறா அப்படிங்கிறாங்க இல்லையா. பட் இவ்வளவு செக்யூரிட்டி பண்ணி கொடுக்கறது அவங்க தானே. இல்ல அது நம்ம அதுக்காக வேண்டி பண்ணி கொடுக்கல. நீங்க ஒரு அதுக்காக பண்ணல அவங்க. இல்ல நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகணும். இப்ப நீங்க மதுரையில ஏறுறீங்க, சென்னைக்கு ஒரு இன்டர்வியூ வரணும்னா காலையில வந்து அப்படியே ஒரு ஃபிளைட்ல வந்து லுக்ல, ஏன்னா ஃபிளைட் டிக்கெட் 6000 7000 வரும், இது ஒரு 2000 ரூபாய் டிக்கெட் தான். ஓகேயா, நீங்க வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்த மாதிரி வந்து இறங்கி அப்படியே மூஞ்ச வாஷ் பண்ணிட்டு ஷர்ட்டை மட்டும் மாற்றி டக் பண்ணிட்டு அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ற அளவுக்கான ஜூன் அதுல இருக்கு. அவங்க கண்டுபிடிச்சது அதுக்காக. செல்போன் கண்டுபிடிச்சது அதிநவீன தொழில்நுட்பம். நீ அதுல பிட்டு படம் தான் பார்ப்பேன்னா அதுக்கு நான் என்ன பண்றது, அது உன்னுடைய சௌரியம் அது. ஆனா அது டெக்னாலஜி. அது டிவியில நியூஸும் பார்க்கலாம், படமும் பார்க்கலாம், பாட்டும் பார்க்கலாம், பிட்டுப்படமும் பார்க்கலாம். பார்க்குறவன் பார்வையை பொறுத்தது. அதுல எப்படி பஸ்ஸை எப்படி தப்பு சொல்ல முடியும். அதிநவீன டெக்னாலஜி சொல்றேன். ரூம்ஸ் எதுக்கு கட்டி கொடுத்தாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ரூம்ஸ் எதுக்கு? ஓய்வு ரூம்ஸோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன? 1 ஹவருக்கு ரூம். நீ வர்றீங்க ஒரு இன்டர்வியூக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போகணும். அப்போ ஒன்னிட்ட போய் 2000 ரூபாய் வாடகை வாங்குறதை விட ஒரு 400 ரூபாய் வாங்கிட்டா முடிஞ்சு போகுது இல்ல. நீ தங்க வேண்டாம், ஒரு இன்டர்வியூ இப்படி பேசுங்க. இன்டர்வியூ வாங்க. அம்மா உணவகத்துல சில இடத்துல கூட ப்ளஸ் பாயிண்ட் பேசுவான். மெட்ராஸ்ல பசியோட சுத்தணும்னு தான் தெரியும் அம்மா உணவகத்தோட வேல்யூஷன். பசியோட ஒரு போண்டாவையும் டீயையும் 5 ரூபா போண்டா 8 ரூபா டீ குடிச்சிட்டு சுத்துறவனுக்கு தான் தெரியும் அது என்ன வலி. அந்த வலிக்குன்னு 5 ரூபா தான் சாப்பிடலாம். பிச்சை எடுக்கனோட சதவீதமே குறைஞ்சு போச்சுங்க. ஆமா, 10 ரூபா இருந்தா நீ ஃபுல் ஃபிளெஜ்டா சாப்பிடலாம், ஒன்றே இருந்தலாம், வாழ்ந்துடலாமே. 10 ருபீஸ்ல 2 வேளை அழகா சாப்பிடலாம். ஈவினிங் சப்பாத்தி இருக்கு, சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்டுக்கலாம். நல்ல விஷயங்கள் நான் வரவே எப்பயுமே கருத்தியலா அரசியல் நிறைய விமர்சனங்கள் எல்லா கட்சியுமே உண்டு. ஆனா நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வருவேன். காலை சிற்றுண்டி திட்டம், மதிய உணவு திட்டம், இதெல்லாம் வந்து அட்டகாசமான திட்டங்கள். சாயந்தரம் கூட ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம பிள்ளைய தானே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைய தானேங்க. சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு டீ காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஒரு சுண்டல் கொடுத்தா அனுப்புவோம், என்ன இருக்கு? இப்ப நம்ம பிள்ளைங்க சாப்பிடா பள்ளியோடத்து பிள்ளைங்க கொடுக்காம யாருக்குங்க கொடுப்போம். நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி மெட்ராஸ்ல வந்து பசியோட தெரிஞ்சவங்க தான் தெரியும் அந்த எஃபெக்ட் எல்லாம். அப்ப ஒரு உன்னதமான திட்டம் கொண்டு வர்றாங்க. சார் 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 5 ரூபாய்க்கு சாப்பிட்றான் சார் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? தலையெழுத்து. ஆமா, அப்படி செய்யறாங்க. அது தலையெழுத்துன்னு அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அது இதுவே சைடிஸ் வச்சு சாப்பிடுறாங்க. ஆமா சார், அதுக்கு என்ன அதான் அவன் ஏங்க ஒரு ஸ்கீம், நல்ல ஸ்கீம் கொண்டு வர்றாங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்றது நம்ம கையில இருக்கு. இப்ப ரீசெண்டா இப்ப நான் கடைசியா பேருந்துல போனதுன்னா கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன்.
எப்படின்னா லாஸ்ட் மினிட் வந்து ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, காரில் போகிற அளவுக்கு எனக்கு அங்கே வேலையே இல்லை. போயிட்டு உடனே செட்பேக் ஆகிறது, ரிட்டர்ன் ஆகிறது தான். அப்போ ஒரு வழியே இல்லை, ஓட்டுநரும் இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடத்துக்கு நான் போய் நிற்கக்குள்ள போனேன். அந்த பஸ்ஸில் டாய்லெட் இருக்கா, டிக்கு ஒன்று ஒன்றா போடுது, டாய்லெட் இருக்கு, தண்ணி கரெக்டாக ஆக்சஸ் இருக்குமா, தண்ணி ஆக்சஸ் இருக்கும், எல்லாம் கேட்டு இத்தனை மணி தான் டைம் ப்ரிடிக்ஷன். அது வரைக்கும் ஓகே பண்ணி கடைசியாக ஃப்ளைட் டிக்கெட் போகிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த பஸ் அப்படி தான் இருந்துச்சு, போட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம கொண்டு ஏறுறதா தெரியும், அழகாக கொண்டு இறக்கி விட்டா, சொல்லி ஒரு இடத்துல இறக்கி விட்டாரு அந்த ஓட்டுநர். இறக்கி விட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் போக வேண்டிய இடம் பக்கத்து பாயிண்ட், ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா போயிடலாம். ரைட், ஓகே, நன்றி. அதே மாதிரி அங்கே அதே மாதிரி பிக்கப் பண்ணி கூட விட்டாரு. எனக்கு லாஸ்ட் அனுபவம் அதுதான். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. எங்க ஊர்களுக்கெல்லாம் பேருந்து இருக்கு, ஹைட்டாக. இன்னொன்று தெரிஞ்சவங்க, ஊர் பேருந்துகள்ல இது நடக்கிறது இல்லை. ஊர் பேருந்துகள் இருக்கு. இப்போ எங்க ஊருக்குள்ள, எங்க ஊருக்கு போற பாயிண்ட்ல எங்க ஊருக்காரவங்க 4 பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க. அதுல வந்து நீங்க அட்ராசிட்டி எங்க ஊருக்காரவங்க பண்ண முடியாது இல்ல. இவங்க எல்லாம் அந்த ஊருக்கே தொடர்பு இல்லாதவங்க 10 பேர் வர்றாங்க அந்த பஸ்ல. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க இப்ப திருச்சி, மதுரை போட்ட பெரிய நகரங்கள்ல உங்களை யாருன்னு தெரியாம வேணா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன சின்ன ஊர்களுக்கு எல்லா ஊர்லயும் 8 பஸ் 10 பஸ் கிளம்புது இன்னைக்கு. இப்ப எங்க ஊருக்கு போகுதுன்னா நாகப்பட்டினம் போகுதுன்னு வச்சுங்க, அந்த பேருந்துல இருக்கவங்களுக்கு தெரியாத, ஒருத்தவங்க தெரிஞ்சு முடிஞ்சிருக்காது நமக்கு, அதுல தப்பு பண்ண முடியாது. ஓகேயா? ஆனா இது என்டையரா அந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாதவங்க நேரம் நாகப்பட்டினம் வர்றது, பஸ்ல அட்ராசிட்டி பண்றது, காலில் இறங்கி வேளாங்கண்ணின்னு சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு டூரிசம் மாதிரி ஒரு பகலை ஓட்டிட்டு மறுபடியும் நைட்டு மெட்ராஸ் வர்றது தானே இது நடக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாம் லாட்ஜ் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் தான், அதெல்லாம் ஒண்ணு மறுக்கலாம் இல்ல. எல்லா இடத்துலயும் லாட்ஜ்ல ரூம் உண்டு, யார் இல்லைன்னது. இவங்க ஓய்வோ கதையா வேற தம்பி, அது பேசாதீங்க. அது செப்பரேட்டாவே. இப்ப நீங்க எவ்வளவு லாட்ஜஸ் இருந்தாலும் டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலும் ஓயா தானே அந்த இதுக்கு தனித்துவமா ஓயா தானே பேசுறேன். ஓயா கொண்டு வந்து இதைத்தான் நான் சொல்லிட்டேன். ஒரு 1 ஹவருக்கு ஒர்க்குக்கு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு எதுக்கு வாடகை கொடுக்கணும்? அவங்க வந்து கான்செப்ட் அதை ஃபைப்ரிகேட் பண்ணலாம். ஒரு நாள் வாடகை 2000 ரூபாய் 10 பிரிச்சு பார்த்தான், 10 ஹவரா பிரிச்சு பார்ப்போம். ஆனா இவங்க பக்காவா பிரிச்சுட்டாங்க. இது அருமையா வேற மாதிரி இந்த ஸ்கீம் இவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ எல்லாத்தையுமே நம்ம யூசிங் மெத்தடை பொறுத்தது தானே நிறையானது. இப்ப இந்த பஸ்ஸுக்குள்ள பஸ் நைட் பண்றது மாதிரி இதேதான் சேம் தான் வந்து உங்களுக்கு ட்ரெயின்லயும் வந்து ஏசி இருக்கு, பர்த் இருக்கு இல்லையா? அங்க இந்த அளவு தப்பு பண்ண முடியாதுல்ல சார்? அந்த அளவுக்கு அவங்க பர்த்தே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆள் நீங்க அது ஒரு பிரைவேசி கிடையாது இல்லைங்க. அதுதான் கேக்குறேன். அது ஓபன் டாக்ல இருக்கும். அதுல எப்படி பிரைவேசி? நான் கொஞ்சம் கூப்பையில பண்ணலாமே. கூப்பையில பண்றது யாரு கேட்டா? கூப்பையில பெரும்பாலும் யாரும் புக் பண்றது இல்ல. யார் சொன்னது? எவ்வளவு ஹனிமூன்ஸ் கப்புள்ஸ் கூப்பையில போறாங்க. ஹனிமூன்ஸ் கப்புள்ஸ் போறது வேற. நீங்க யாருனே தெரியாத 2 பேரும் ஒரு பஸ்ஸுக்குள்ளவே பஸ் நைட் முடிச்சுட்டு போறதுங்கிறது வால்வோ பஸ்ல தானே. ஹனிமூன்னா இது பஸ் 3 அவ்வளவுதான். என்ன பண்றது? தேன் நிலவு போற மாதிரி பஸ்ல போறாங்க. பேருந்து நிலவு, நிலவு தான் வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்கு. இந்த சைட்ல பாக்கலாம், அதுக்கு வேணா ஸ்கிரீன் போட்டுக்கலாம், வேணா அதுல போய்க்கலாம். அதுல என்ன இருக்கு? ஏன்னா அந்த பஸ் எல்லாம் நீங்க வந்து, அது ஆக்சுவலா உங்களுக்கு கோயம்பேட்டில் வச்சே நான் பேசி கேட்டிருப்பேன். அவ்வளோ டிரைவர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. பஸ்ஸே கொடுப்பாங்க, நம்ம இடத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட வீடியோ போட்டுருக்கலாம். நீங்க தான் அவசரப்பட்டு இங்கே வச்சு எடுத்துட்டீங்க. லைவ்லயா போட்டு காமிச்சிருப்பேன். இந்த பஸ் எல்லாம் உள்ள போய் அது கண்டிப்பா ஒரு நாள் நான் ஷூட் பண்ணி தர்றேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் நான் பண்ணி தரேன். ஏன்னா என்னோட சக நண்பர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க டிரைவர்ஸ். நான் கொண்டு அவங்களை ஷூட் பண்றேன். என்னென்ன எப்படி பஸ் இருக்கும், இதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி, என்ஜினோட மெத்தட் எப்படி, வால்வோ எப்படி இயங்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கியர் பாக்ஸ் சிஸ்டம்லாம் எல்லாமே ஒயர் கேபிள் தான். சும்மா இப்படி இருக்கும். கார்ல கூட டைட்டா இருக்கு கியர். ஏன்னா டைரக்டா கியர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு பின்னு, அதோட டைட்டா இருக்கு. அதெல்லாம் அப்படியே சும்மா தள்ள வேண்டியதான். அப்படியே விரல வச்சு சடா நல்ல கேபிள் தான், சிஸ்டமேட்டிக். அது மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு வந்தீங்க. ஃப்ரண்ட்ல தான் இன்ஜின் இருக்கணும். ஏன்னா வண்டி அட்டிச்சாக்க அந்த இன்ஜின் பெரிய வெயிட், அந்த டென்னேஜ் வெயிட் வந்து ஆக்சிடென்ட் பெருசா தடுக்கும். இதுல வந்து வெறும் கூடுதான், பின்னாடிதான் இன்ஜின். ஆனா ஒரு ரிவர்ஸ்ல போய் ஒரு மதிலே ஒரு போஸ்ட்ல அடிச்சிட்டீங்கன்னா அந்த பெல்ட் எல்லாமே ஜாம் ஆயிடும். அந்த பேருந்து டோட்டலாக, அதாவது வேலைக்கு தான் போகணும் அந்த வண்டி. அது ஒரு மைனஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல தான் இன்ஜின் இருக்கணும். பின்னாடி ஃபயர் ஆனா முன்னாடி தெரியாது டிரைவருக்கு. இன்ஜின்ல ஏதோ சவுண்ட் வருது, பெல்ட் ஏதோ அறுக்குது, கிச்சு பிச்சு கிச்சு பிச்சுன்னு வருது, அந்த சவுண்டே உள்ள வராது. பின்னாடி கத்திரி கிடக்கும். உங்கள்ட்ட பின்னாடி அறுக்குதுரா எரியுதுரான்னு ஓவர்டேக் பண்ணி சொன்னதுக்குள்ள எல்லாமே ஃபயர் ஆயிடும். ஆனா ஃப்ரண்ட்ல தான் இன்ஜின் இருக்கணும், டிரைவர்கிட்ட தான் இன்ஜின் இருக்கணும். இது என்னோட லாஜிக். ஓகே, ஆமா, டிரைவர்கிட்ட தான் இங்கதான் இருக்கணும் இன்ஜின். ஏதோ ஃபயர் ஆகுது, ஆயில் அள்ளி அடிக்குது, தண்ணி அள்ளி அடிக்குதுன்னா நான் பார்த்து உடனே நிப்பாட்டிட்டு பேசஞ்சரை காப்பாற்ற முடியும். இறங்குன்னு. பின்னாடி ஃபயர் ஆனா எதுவுமே தெரியாதுங்க, ஓட்டிட்டு இருக்கு நமக்கு. ஸோ ரிவர்ஸ் கேமராவெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, டெக்னாலஜியா இருக்கு. பட் இதுல உள்ள பெரிய மைனஸ் என்ஜின் முன்னாடி தான் இருக்கணும். தலை எப்படி இருக்கு, கல்லு மாதிரி இருக்கா, வயிறு அப்படியா இருக்கு, கொலன்னு இருக்குல்ல, ஸ்கல் இதுதான். அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். ஹெல்மெட்டை விட 1000 ஹெல்மெட்டுக்கான பலம் மண்டை ஓட்டுல இருக்கு. நீங்க கொண்டு லாரியில ஒம்படியா தலை வைக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஹெல்மெட் பலம் நினைக்கிறீங்களா, அது வலிக்க விடும், அவ்வளவுதான்.
ம். அதுல வழுக்குத்தன்மை இருக்குல்ல மேல சிலிக்கான், ஆமா. அது இப்படி தள்ளி விடும். ஆனா அதுலயும் முறையா வச்சுன்னா ஏறி இறங்கிடும். ம். அதுதான் ஹெல்மெட் போடணும்னு சொல்றது. தட்டி விடும் இல்ல இருந்து. சின்ன ம். பாதுகாப்பு, ஆனா பெரிய உயிர் சேர்த்து தருகும். கண்டிப்பா அனைவரும் தலைக்கவசம் அணிங்க, ம். சீட் பெல்ட் அணிங்க. பஸ் பயணிக்கவே படுப்பதற்கல்ல, படுத்து உறங்குவதற்கு தான், ம். பேரோட படுக்கிறதுக்கு இல்ல. அதை புரிஞ்சுங்க. அது அடுத்தவங்கள நீங்க உங்களோட சுதந்திரமா இருக்கலாம், ஆனா நீட்டா விட்டு போங்க அந்த பஸ்ஸை. ம். குறைந்தபட்ச கருணையா நான் கேட்கிறேன் இது. பஸ்ஸை நீட்டா விட்டு போங்க. கிளீன் பண்றவனும் மனுஷன் தான். ரோபா வந்து கிளீன் பண்ணுது, ம். மனுஷன் தான். காலைல நீங்க போட்ட காண்டம்ஸ் யூஸ் பண்ணது, அந்த அக்கீஸ் எல்லாத்தையும் எழுறான். ஃபேமிலியே சொல்றேன், குழந்தைங்க நாப்கின் தூக்கி போட்டு போறாங்க. ஆமா. அவங்க யூஸ் பண்ண அந்த சேஞ்ச் பண்ற என்ன சொல்லுவாங்க, அந்த பீரியட்ஸுக்கு யூஸ் பண்றது நாப்கின். நாப்கின், அதே அவங்க பஸ்ல விட்டு போறீங்க. ம். என்ன ஒரு சக மனுஷனுக்கு இதுதான் நாகரிகமா? டிரைவர் மனுஷன் தாங்களே, ஆமா. நீங்க அதை கேரி பேக்ல போட்டு ஆனா நிறுத்துக்கண்ணா, இந்த ம். குழந்தையோட இது தூக்கி போறோம்னா நிறுத்து தான் போறாங்க. ம். சொல்ற விதத்துல சொல்லுங்களேங்க. உலகமே அடிமையாகுங்க. அன்புதாங்க. டிரைவர் தான் உங்க நக்கலை போய் அங்க நிறுத்து, இங்க நிறுத்து, இறங்கக்குள்ள ஓட்டுநர்கள்ட்ட நான் போயிட்டு வரேன் சொல்லி பாருங்களேன். சூப்பரா இருக்குங்க. அந்த டிரைவருக்கு அந்த சம்பளத்தை விட அது அருமையா இருக்கும். ம். கீழே இறங்குறீங்களா, கடைசி பேக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு கில்லர் ஓடியாந்து உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. நான் போயிட்டு வரேங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, கரெக்டாக கூட விட்டீங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஏன்னா டிப்ஸ் வாங்க போறது இல்லை அவங்க. ம். எனக்கு பப்ளிக் ஏரியா டிப்ஸ் கிடையாது. இது இப்போ ஒரு டிரைவர் ஆட்டோ காருன்னா நீ டிப்ஸ் கொடுக்கலாம். நீ டிப்ஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சின்ன ஸ்மைல் கொடுத்து அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, நல்லா ஓட்டினீங்கண்ணா, பத்திரமா வந்து சேர்த்துட்டோம்னா சொல்லிட்டு போங்க. அது கோடி ரூபாய்க்கு சமம். உலகத்தில் ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஓட்டுநர். ஃபிளைட் ஓட்டுற பைலட்டை மதிக்கிற, ம். கப்பல் ஓட்டுற கேப்டனை மதிக்கிற, ட்ரெயின் ஓட்டுற லோக்கோ பைலட்டை மதிக்கிற, எல்லாருக்கும் பொண்ணு கொடுக்க, மாப்பிள்ள பிளைட்ல ஓட்டுறாரு பொண்ணு கொடுப்போம்ல அப்படின்ற, கப்பல்ல ஓட்டுறாரு, உன் மர்மம் 6 மாதம் தண்ணிக்குள்ளதான் இருப்பான், கடல்ல போல 6 மாதம் அவன் அந்த கப்பல் திரும்பி வர. ஏன்னா டவுன் பஸ்ஸா போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு இந்த கப்பல் கிளம்புனா அப்படியே போவோம், ஓஷியன் ஃபுல்லா சுத்திட்டு 6 மாசம் கழிச்சு தான் வருவாங்க. ஓகேயா? ஆனா அவங்களுக்குலாம் பொண்ணு கொடுக்குற, ஆனா உங்க பக்கத்துல ஓட்டுற பஸ் டிரைவருக்கோ லாரி டிரைவருக்கோ பொண்ணு கேட்டா, டிரைவர்னா உனக்கு என்ன அப்படி தெரியுது, அசிங்கமா தெரியுதா? டேய், மெயின் ப்ரொஃபஷன் அது. ஒரு நாள் ஸ்ட்ரைக் அடிச்சா இந்தியாவே ஜம்பிக்கும், பொருளாதார பாதிப்பு ஏற்படும். எப்படி நேரா உங்க தட்டுல வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எப்படி வந்து உட்காருது? எப்படி உன் வீட்டுக்கு சோறு வந்துச்சு, கையில சோறு, உன் பிள்ளைக்கு படிக்க புத்தகம் எப்படி, ஷூ எப்படி வந்துச்சு? ஷூ லெதர்ல இருக்கலாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணது ஒரு லாரி டிரைவர் தான். உன் பைக்குக்கு பெட்ரோல்ல பங்குல ஊத்தலாம், பங்கு கொண்டாந்து இறக்குனது ஒரு லாரி டிரைவர் தான். லாரிக்கே உணவு போடுற லாரிக்கே டீசல் வருது, லாரியில வருது. எல்லாமே கப்பல்ல இருந்து வந்துருமா, 6 பேர்ல இருந்து வந்துருமா உங்ககிட்ட? வராது இல்ல. அப்புறம் என்ன டிரைவரை கேவலமா மதிக்கிறது, திட்டுறது? ஏங்க, எல்லா தொழிலையும் தப்பு இருக்குங்க. ஒரு சில பேர் இருக்கலாம், அதுக்காக எல்லாரும் தப்பானவங்க கிடையாது. டிரைவர்னாலே ஒரு இலக்கால பாருங்க. டிரைவரா நான் என்ன பண்ணேன், டிரைவர் தானே, நான் ப்ரௌடா சொல்றேன், நான் டிரைவரா இருந்ததாங்க. மனிதர்கள் தானே. இதுல என்ன இருக்கு, உழைப்பு தானேங்க. இன்னைக்கு க்ளோஸ் பண்ண லாக்டவுன் போடுங்க, நாளைக்கு நான் வண்டி மாத்துவேன். இன்னைக்கு லாக்டவுன் போட்டு, லாக்டவுன் பிறகு எல்லாரும் சுயதொழில் ஒண்ணு கத்துக்கிடுங்க. இதையும் சொல்லிடுறேன். ஏதாவது ஒண்ணு, பெண்களா ஒரு டைலரிங்காவது கத்துக்கிடுங்க. ஏதாவது ஒண்ணு கத்து வச்சுக்க, ரொம்ப பெரிய சிக்கலாயிடும். குழம்பு வச்சு நிறைய பேர் சமையல் டெக்னீஷியன் ஆனாங்க லாக்டவுன்ல. லாக்டவுன்ல நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் தம்பி. ஒரு நாள் கூட எனக்கு ஓய்வு இல்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1500 ரூபா 2000 ரூபா நான் சம்பாரிச்சேன். தண்ணி லாரி ஓட்டினேன், அதுக்கு ஸ்டாப்பே கிடையாதுல்ல. தண்ணி லாரி எப்படி நிப்பாட்டுறது, அத்தியாவசியத்துல போச்சு. ஆனா லோக்கல்ல பால் வண்டி எல்லாம் விட்டுட்டு ஊருக்கு ஓடிட்டான் டிரைவர்லாம். நான் ஊருக்கு போல, எனக்கு முகவரியை தந்தது இந்த ஊரு தான். போனா போதுரா, மசருக்கு ஜமானண்டா, வாழ்ந்த வரைக்கும் வீரமா வாழ்ந்துட்டு போக முடியாது நான் இருந்தேன். அப்பெல்லாம் அந்த நர்ஸ் டாக்டர் எல்லாம் பெரிய சேவை பண்ணாங்க. அது எங்களையும் சேர்க்க மாட்டீங்க. அது நர்ஸ் டாக்டர் எதா கேட்டாலும் டாக்டர். ஏங்க, அவங்க 80,000 சம்பாதிப்பாங்களா டாக்டர்? இல்லையே. அதை விட அதிகமா ஒரு வாட்டி டெல்லிக்கோ இல்ல கல்கத்தாவோ போயிட்டு ஒரு டிரைவருக்கு படிக்காதே லட்சத்தில் நிற்கும் தெரியுமா? இந்த கதையா சொல்றீங்க? அது இப்படி பாக்குறீங்க அந்த பார்வை. நர்ஸ் ஆம்புலன்ஸ் ஓட்டுறது யாரு? நர்ஸ் டாக்டருக்கு பாடி எங்க இருந்துச்சு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ல அந்த அந்த என்னது ஆர்கனோட இதுக்கு எவ்வளவு பாஸ்டா அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றீங்கல்ல, கண்தானம் அவங்களும் டிரைவர் தானங்க. மாற்று சிகிச்சை அந்த ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மெயினே டிரைவர் தான். ஆனா அதை யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க. ஆனா இன்னொன்னு, இந்த லாரி டிரைவர் மேல நேஷனல் ஹைவேஸ் லாரி டிரைவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போற இடத்துல எல்லாம் பொம்பளை சோக்கு அதிகமா இருக்கு. இது தப்பு, இது தப்பான ஜெனரலா இது தப்பு. புளிய மரத்துக்கு இது ரொம்ப தப்பு. ஒருத்தரோட அப்புறம் வீட்டுக்குள்ள மேட்ரு பண்றீங்களா, அது என்ன? குழந்தைய கொள்றீங்களா, நீங்க மட்டும் யோக்கியமா? அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு மாடி விட்டு மாடி தவறீங்க, அதே யோக்கியத்தனம். லாரி டிரைவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, எங்க எடுத்து பண்ணாங்க, எங்க பாத்தீங்க? ஜெனரல் டிரைவரா சொல்றாங்க. ஜெனரல் டிரைவர் எப்படி சொல்லுவாங்க? ஹைவேல 5 நிமிஷம் வண்டி நிப்பாட்டா பெட்ரோல் வந்துருங்க, மினுக்கு 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 லைட் அடிச்சுக்கிட்டு நிப்பாட்ட கூடாது வண்டிய. லோடோட நிக்க வெடிச்சு போகும் டயர்லாம் தெரியுமா?
லோடு வண்டி இருக்குல்ல அது நிப்பாட்ட கூடாது. இப்ப வந்து அதே வெயிட்ட தான் அதை தாங்கி போயிட்டு இருக்கு இல்லையா, அதை எப்படி நிக்கிறதுக்குள்ள வெடிக்கும் நம்ம ஒரு இது சொல்ல முடியும்? நான் அனுபவத்துல சொல்றேன். நீங்க உங்களை மல்லாக்க படுக்க வச்சு உங்க நெஞ்சு மேல என் காலை வச்சு நடந்து போயிடுறேன், நீங்க இறந்துட மாட்டீங்க, ஒண்ணும் பண்ணிடாது, ஒரு செகண்ட் வலிச்சிருக்கும். ஆனா உங்க நெஞ்சு மேல ஏறி அப்படி நின்றுட்டு இருந்தா என்ன ஆகும்? நெஞ்செலும்பு வலிக்கும்ல. டயர் ரன்னிங்லயே இருந்துச்சுன்னா அந்த வெயிட் ஃப்ளோட்லயே இருக்கும், மிதக்கும், காற்றில் மிதக்கும். டயர் ஒரு இடத்துல புள்ளியில இருக்காதுல, ஆனா ஒரே புள்ளியில வெயிட் வச்சு பாத்தீங்கன்னா டயர் பட்டு 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 வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏங்க லோடு ஏத்தி எல்லா வண்டியிலும் ஜிபிஎஸ் இருக்கு, எங்க நிப்பாட்டுறது வண்டியை? 1 லிட்டர் டீசல் கூட திரும்ப முடியாது, தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாம் ஜிபிஎஸ். ஓனர் உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு. வண்டிக்கு வந்துட்டு டீசல் இவ்வளவு குறைஞ்சிருக்கு, என்ன அப்பா தம்பி இன்னும் 330 கிலோமீட்டர் போவோம் பாலாரி, டீசல் போடுப்பா அப்படின்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. இன்னும் அந்த படத்துல எடுத்து வைக்க படாதி, படத்துல எடுக்கிறதெல்லாம் உண்மை மாதிரி எடுத்து வச்சு யார் சரி அது மாதிரி லைட் அடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்க லைட் அடிச்ச பொம்பளைய கேட்க மாட்டீங்க, போனவனை கேட்டில்லையா நீங்க? இப்ப லைட் அடிச்ச பொம்பளை கேள, யார் அவன், என்ன கதையா இருக்குது? லாரி டிரைவர்னாலே பொதுவா ஒரு பார்வை அந்த மாதிரி இருக்குது. இவ்வளவு பொய் ஏமாத்து. இப்ப இது வந்து ஒரு அம்பக்கான பேச்சு. லாரி டிரைவர் ஒரு காலத்துல எய்ட்ஸ் இருந்தப்ப லாரி டிரைவர் பூரா எய்ட்ஸ் இருக்குமா? அட பாவி, என்னன்னா இப்படி சொல்றீங்க, கதையா இருக்குது. ஏங்க டாக்டர் கூட எய்ட்ஸ் இருக்கு, டாக்டருக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவியா? லாரி டிரைவர்ல யாரும் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இருந்திருக்கும். லாரி டிரைவருக்கெல்லாம் எய்ட்ஸ் கிளப்பி விடுறது. நாமக்கல் தான் எய்ட்ஸோட ஹப்ன்ட்டா ஒரு காலத்து. டேய் படா இடியட்ஸ், நாமக்கல் வந்து ஒரு தொழில் பேட்டைடா. லாரியோட இண்டஸ்ட்ரியோட இதயம் நாமக்கல், அதோட ஹார்ட். வீட்டுக்கு 2 லாரி நீங்க சும்மா வச்சிருப்பாங்க, அதான் தொழில். அந்த படத்தை கூட ஒரு மஜாகர படத்துல எடுத்திருப்பாங்க. மணிவண்ணன் எல்லாம் அப்பா பிள்ளை லாரியா வச்சுட்டு, விக்ரம், மணிவண்ணன், பசுபதி நடிச்சிருப்பாங்க. இது அப்படியே நாமக்கல் மக்களுடைய வாழ்வியல். இது அப்பாரு பிள்ளையா போவாங்க லாரில, தப்பு பண்ணுவாங்களா? பிள்ளைய அப்பா தான் போவாங்க வண்டிக்கு. எல்லாம் வந்து ஒரு தொழிலை ப்ரொஃபஷனை கேவலப்படுத்துறது. இப்படி கேவலப்படுத்தி தான் அந்த ப்ரொஃபஷனுக்கு பொண்ணு கிடைக்கிறது ஏதோ சிரமமா போயிட்டீங்க. எல்லாமும் தொழில் தான் தம்பி, நேர்மையோட அறத்தோட செய்வோம். எந்த தொழிலா இருந்தானே, டாய்லெட் கழுவுறது கூட தொழில் தான். வாய்ப்புப்பட்டா அதை உடனே செய்யலாம், ஏன்னா தப்பு இல்லையே. கமலஹாசனே சொல்றாரு, டாய்லெட் கூட கழுவு தப்பு இல்லை, ஆனா எந்த வேலை செஞ்சாலும் கமலஹாசன் போல கிளீனா கழுவ மாட்டேன்னு அந்த அம்மா சத்தியம் கட்டிச்சா. முடி கூட விட்டு முடிவிட்ட போயிட்டாரா கமலஹாசன். எல்லாரும் என்ன உங்க பிள்ளை முடிவிட்ட போயிட்டாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, எல்லாம் தொழில் தான் அப்படின்னு கமல் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அவரே ஒரு ஐயர் தான், அவர் இந்த வார்த்தையை சொல்றாருல்ல. அப்ப எந்த தொழிலும் இங்க தப்பு கிடையாது. டிரைவருங்கிறது இங்க பாத்துங்க தம்பி, கடைசியா முடிக்கிறேன். நான் ஒரு டாக்டரா இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் தப்பா கூட சர்ஜரி பண்ணிடலாம், ஓகேயா? மறுபடியும் ஒரு சீப் டாக்டர் வர சொல்லி மறுபடியும் அனஸ்தீசியா டாக்டர் வச்சு மயக்க டாக்டர் வச்சு மறுபடியும் ஆபரேஷன் பண்ணி உங்களை காப்பாத்திடலாம். டைம் இருக்கு. நான் ஒரு வக்கீல், ஒரு கேஸ் தப்பா நடத்திடுறேன், தண்டனை ஆயிடுது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஆனா ஹைகோர்ட் போய் உங்களை காப்பாத்திடலாம், சுப்ரீம் கோர்ட் போய் காப்பாத்திடலாம், உடனடியே உங்க உயிர் போயிடாது. ஆனா ஒரு டிரைவர் தப்பு பண்ணிட்டா செஞ்ச தப்பு செஞ்சதுதான். வண்டியை நான் மோதி உங்க மேல ஏத்திட்டேன்னா ஏத்துனதுதான். அதை ரிவைன் பண்ணி பார்க்கவே முடியாது. பாக்கி எல்லாத்தையும் ரிவைன் பண்ணி பார்க்கலாம். ஆக்ட் இருக்கு, இந்த ஆக்ட் படி இவர் எப்படி கன்விஷன் கொடுக்க போச்சு, தண்டனை கொடுக்க போச்சு நான் ஆர்கியூ பண்ணுவேன். எல்லாத்துக்கும் வழிகள் இருக்கு, ஆனால் டிரைவருக்கு எந்த வழிகளும் கிடையாது. அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஓட்டணும். அப்படியே போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு குழந்தை வந்துடும், இப்படியே மேட்ரிக்ஸ் மாதிரி செட் பண்ணி வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்துடும். அப்ப கட் பண்ணக்குள்ள பிறண்டு போயிருக்கு. எங்க ஊர்ல இருந்து அந்த பஸ் தான் ஈசிஆர்ல ஒரு மனநோயாளி போயிடுறாரு ரோட்ல, அவரை காப்பாத்து அடிச்சு கட்டடிச்சதுல இருத்தாப்புல, 2மே எங்க ஊர் பஸ் தான். அடிச்சு 3 பேர் சம்பவ இடத்துல இருந்து போனாங்க. எத்தனை உசுருக்கு உத்தரவாதம் இல்லாத தொழிலுங்க. ஒரு நாள் நேருக்கு நேர் என் மரணத்தை பாப்போன்னு சொல்றாங்க பாருங்க, அது ஆர்மிக்கார பாப்பா, அடுத்து டிரைவர் பாப்பாரு. ஆர்மிக்கார டைரக்ட் நேர் பாத்துருவார், புல்லட்ட ஃபயரிங் தான், நீங்க டெத் டேட் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு போகும். நான் மட்டும் சுட்டா நீங்க அடிப்பட்டு இருப்பீங்க, நீங்க துட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு செகண்ட் மட்டும் புல்லட் ஃபயர் ஆயிட்டு என் மரணம் தான் ஃபர்ஸ்ட். அதே ஆர்மிக்கார அளவுக்கு மரணத்தை நேருக்கு நேர் பார்த்து டிரைவர் தான் பார்ப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்சு அப்படியே போதும். அதனால அவ்வளவு புனிதமான தொழில். ஓட்டுநரை மதிப்போம், ஓட்டுநர் நலன் காப்போம். நன்றிங்க. ஆமா, அண்ணன் தமிழேந்தன் அவர்கள் இந்த எமோஷனலான இந்த வீடியோ வந்து அனைத்து டிரைவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம். இந்த தமிழ்நாடுல, இந்தியால, உலகத்தில் உள்ள அத்தனை டிரைவர்களுக்கும் என் குரல் சமர்ப்பணம். ஏன்னா அவங்க மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு ஆசிரியர்களை போல அவங்க வந்து இந்த சொசைட்டில ரெஸ்பான்சிபிளா உள்ளவங்க, அவ்வளோ டீசென்சியா உள்ளவங்க. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உன்னை வண்டி ஏற்றி கொன்னுற பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு டிரைவராலையும் அதை செய்ய முடியாது. அப்படி செஞ்சானா அவன் டிரைவரே கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு டிரைவர் வண்டி ஏற்றி ஒருத்தன் கொண்டுட்டான், அவன் டிரைவர் இல்லை, அவன் ப்ரொஃபஷனல் மர்டர். அவன் அக்யூஸ் வந்து கொலைகாரன். டிரைவருக்கு வராதுங்க. இப்ப போயிட்டே இருக்கும்லங்க, பெடல் இப்படியே இருக்குல்லங்க, திடீர்னு ஒரு பூனை வருங்க, அந்த பூனைக்காண்டி மாத்தி பிரேக் அடிச்சு அவ்வளோ டன்னேஜ் வெயிட்டோட இறங்கி
அந்த வண்டி அப்படியே நிற்கும். அப்படி மறுபடியும் ஏற்றி மறுபடியும் அந்த வண்டியை ஒரு 80க்கு இழுத்துட்டு போறதுக்குள்ள அந்த டிரைவருக்கு நெஞ்சு ஈரக்குலை அறந்து போங்க. போவாதுங்க, லோடு வண்டி இழுக்க போவாது. அப்படியே அது மண்ணுக்குன்னெல்லாம் ஏத்துனீங்கன்னா போகாது. ஏன்டா ஓட்டுறோங்கிற அளவுக்கு வந்துடும். இன்னைக்கு கார் மாதிரி வந்திருக்கலாம், ஆனா லோடு அதே வெயிட் தானே இருக்கு. அப்ப அப்படி ஒரு பூனை எலிய கூட ஒருத்தவங்க அடிச்சதா எனக்கு தெரியாது. பாம்பெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க. அது போட்டுன்னு அப்படியே வண்டி நிக்குங்க, அப்படியே போகட்டும். இது வந்து ஒட்டுமொத்த ஓட்டுநர்கள் மனநிலையை நான் சொல்றேன். இப்படிப்பட்ட துறையில இந்த மாதிரி பேருந்துகள்ல இந்த அக்கிரமத்தை பண்ணாதீங்க. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் உங்களுக்கு சேவை செய்யறவங்க தான். முடிந்தவரை மரியாதை கொடுங்க, சுயமரியாதை கொடுங்க. நன்றிங்க.